எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பொங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெக்லைன் ஃபினிஷிங் வந்து நாம் நிறைய பார்த்துருக்கோம். பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேக் நெக்கு இது மாதிரி பா நெக்கு, ஓகேங்களா. பேக் நெக் வந்து பா நெக்கு வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரவுண்டு நெக் வந்திருக்கு. இதை எப்படி ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் கழுத்துக்கு அட்டாச் பண்ணுற பீஸ் வந்து 2 பீஸு ஸ்ட்ரைட் பீஸு, 2 பீஸு கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். அகலம் வந்து 1 இன்ச்சு கூட போதும், ஆனால் 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நாம் ஜாயின் பண்ணுறோம். நாம் எடுத்துருக்கிற 4 பீஸையும் ஜாயின் பண்ணுறோம். அது எப்படி நாம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பீஸு, அடுத்து 2 ஸ்ட்ரைட் பீஸு, லாஸ்ட்டாக ஒரு கிராஸ் பீஸு. ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நாம் கிராஸ் பீஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அதை அப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வர மாதிரி கிராஸ் பீஸு நாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. இப்போது நாம் ஒன் சைடு வந்து 1/4 இன்ச்சு பிசுறு மடித்து அடிச்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு அளவில் நெக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால் இதனுடைய லென்த் வந்து நாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய ரவுண்டு நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு தகுந்த மாதிரி நாம் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நாம் ஒன் சைடு வந்து இதுக்கு மடித்து அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எப்பயுமே நெக்லைன் நாம் ஏற்றும்போது ஐப்பட்டி ஹூக்குப்பட்டி பெர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணதுக்கு பிறகு தான் நாம் இதை ஏற்ற ஆரம்பிக்கணும். இப்போது 1/4 இன்ச்சு பிசுறு மடிச்சுக்கிறேன். ரா எட்ஜை வச்சு நெக்லைனில் வச்சு அடிக்கிறோம். ஒரு இடத்துல எந்த அளவு நாம் பிசுறு பகுதியில் எவ்வளோ இடம் விடுறோமோ அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விடணும். அப்படின்னா தான் நெக் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நாம் கிராஸ் பீஸ் ஏற்றணும் இல்லையா, அது நமக்கு இந்த இடத்துலையே நமக்கு முடியுது. அதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா கிராஸ் பீஸ் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வர்றது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான். ஸ்ட்ரைட் பீஸ் தான் நம்ம பானக்குக்கு வழக்கமாக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போது பானக்கு எப்படி வைக்கிறோங்கிறத பாருங்கள். நமக்கு எப்படி வருது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிற இந்த கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா. இந்த கிளாத்து அப்படியே எல் ஷேப்புக்கு மடிக்கும்போது அங்கே ஒரு ஃப்ளிட் வரும், ஓகேங்களா. அந்த ஃப்ளிட்டை நமக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்னரில் வச்சு இது மாதிரி மடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நீடில் பாயிண்ட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த டேனிங்கும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரைட்டாக போகிற அந்த கிளாத்தை அப்படியே நாம் எல் ஷேப்புக்கு டேன் பண்ணணும். ஏன்னா 2 கார்னர் வரும் பானக்குக்கு. அந்த கார்னரில் அந்த ஃப்ளிட்டு போய் நிற்கணும், ஓகேங்களா. இப்போ இதையும் நாம் எடுத்துகிட்டு போய் நீடில் பாயிண்ட்டை உள்ளே வச்சுட்டு அப்புறமா தான் டேன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நீடில் பாயிண்ட் உள்ளே வச்சு டேன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஸ்ட்ரைட் பீஸு நமக்கு எங்கே வரைக்கும் வருது, இந்த இடத்து வரைக்கும் வருது. ஆனால் நம்மளுடைய பெண்டு வந்து ரவுண்டோட பெண்டு அதை தாண்டி தான் ஆரம்பிக்குது. அதனால நமக்கு நோ ப்ராப்ளம், ஃப்ளிட்டு எதுவுமே வைக்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நாம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். முடிஞ்சிருச்சு.
இப்போ பாருங்கள், இங்கே அந்த ரவுண்டு நெக்குக்கு அந்த பெண்டு வருது இல்லையா, அந்த இடத்துல 2 நாட்ச் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம பா நெக்கோட கார்னரில் அந்த தையலில் விழாத மாதிரி அந்த ஒரு கட்டிங் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடு அதே மாதிரி ஒரு கட்டிங் கொடுக்கணும். ஆனால் அந்த தையலில் விழுந்துடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி முன்பக்கம் இருக்கிற ரவுண்டு நெக்கோட பெண்டுக்கு 2 நாட்ச் கொடுக்குறோம். இது ஃபுல்லாகவே நாம் முடிச்சுக்கிட்டாச்சு. பிகினர்ஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நாம் பிசுறு பகுதி அந்த கழுத்து பீஸ் பகுதி ஏற்றிருக்கோம் இல்லையா, அதை மேல் பக்கம் தூக்கி விட்டுட்டு எங்கே ஜாயின் பண்ணமோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் தையல் ஒன்று போடுறோம். இந்த ப்ரெஸ் தையல் போடும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பானக்கை வந்து நாம் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த தூக்கி விட்டு அந்த கார்னரில் இப்போவும் நாம் நீடில் பாயிண்ட்டை உள்ளே வச்சு டர்ன் பண்ணணும். அடுத்த கார்னருக்கு பாருங்கள், அந்த பகுதியை அப்படியே நாம் இது மாதிரி தூக்கி விட்டுறோம். மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு அந்த கார்னரில் நீடில் பாயிண்ட் உள்ளே வச்சு டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கடுத்து அப்படியே நாம் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த டயத்தில் நீங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க, போட்டுட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே நீங்கள் லைக் பட்டன் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நாம் இது ஃபுல்லாகவே நாம் அடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நாம் ஹெம்மிங் பண்ணுற வேலை தான். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு காட்டுறேன். ஹெம்மிங் பண்ணிவிட்டு காட்ட போகிறதில்ல, தேய்ச்சி மட்டும்தான் விடுறேன். அந்த பீஸ் வந்து இது மாதிரி தேய்ச்சி விட்டு காட்டுறேன். ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்மளுடைய ஃபினிஷிங் வந்து கார்னர் ரொம்ப சூப்பராக டேன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், ரவுண்டு நெக்கு ரொம்ப நல்லா இதுவும் டேன் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.